போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இந்த கணக்குகளோட தொடர்ச்சியான ஒரு கணக்குல பார்க்க போறோம். இப்போ நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பான். A/B அப்படிங்கிறது 4:5ன்னு கொடுத்துருப்பான். கொடுத்துட்டு ஏயோட மதிப்பு 20 எனில் மொத்த மதிப்பு காண்க அப்படிம்பா. சரிங்களா? மொத்த மதிப்பு காண்க, இதான் அதோட கொஸ்டின். இதான் கொஸ்டின் கொடுத்துருப்பான். இதான் கேள்வி. இப்போ ஏயோட மதிப்பு எனக்கு 20 கொடுத்துருக்கான். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது உள்ள ஒரு எக்ஸ் ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதாவது ஏதோ நம்பரில் பெருக்கியிருப்பாங்கன்னு அர்த்தம். இப்போ 4x தான் எனக்கு 20 அப்படின்னா எனக்கு எக்ஸ் என்னன்னு கிடைக்கும்? 20/4. அப்போ எனக்கு 5ன்னு கிடைக்கும். இதை அடிச்சிங்கன்னா எனக்கு 5ன்னு கிடைக்கும். ஓகேவா? கணக்கில் என்ன கேட்டிருக்கான்? மொத்த மதிப்பு தானே. அப்படின்னா ஏயும் பியும் கூட்டிடணும். ஓகேவா? அப்போ ஏயும் பியும் கூட்டினா ஒரு 4x ப்ளஸ் ஒரு 5x ரெண்டையும் கூட்டினா 9x. அப்போ 9x எவ்வளவு? எனக்கு எக்ஸ் என்ன கிடைச்சிருச்சு? 5ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ 9 × 5 அதோட வேல்யூ என்னவா இருக்கும்னாக்க 45 இருக்கும். ஓகே, அடுத்த கணக்கு நம்ம பார்ப்போம். இப்போ என்ன கொடுத்துருக்கானாக்க A/Bங்கிறது 7/6 அப்படின்னா 6A + 13B டிவைடு 6A - 13B அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். நம்ம வேற ஒன்றுமே இல்லை, இங்கே ஏயோட வேல்யூ எனக்கு என்ன இருக்குன்னா, ஏக்கு நேராக இருக்குது ஏயோட வேல்யூ, பிக்கு நேராக இருக்குது பியோட வேல்யூ. அப்ளை பண்ணுமா? 6 × ஏயோட வேல்யூ எனக்கு 7 ப்ளஸ் 13 × பியோட வேல்யூ எனக்கு 6 டிவைடு அதே தான் 6 × 7 மைனஸ் 13 × 6. ஓகேவா? இது போர்டு மாஸ் மெத்தட் மறந்துடக்கூடாது. முதல்ல பெருக்கணும், அதுக்கப்புறம் தான் கூட்டல் பார்த்துக்கணும். சரிங்களா? 6 42. ஓகேவா? அடுத்து பிளஸ் 13 × 6 5 60 3 18 78. அப்போ 78 டிவைடு அதே வேல்யூ தான் வரப்போகுது, 42 மைனஸ் 78. இப்போ இதை நம்ம கொஞ்சம் கவனமாக செய்யணும். என்னன்னா ரெண்டுமே கூட்டுவோமா? 8 × 10 மிச்சம் 1, 8 8 4 12 120 டிவைடு 78ல் 42 போகணும், 8ல் 2 போச்சுன்னா 6, 7ல் 4 போச்சுன்னா 3, அப்போ 36. ஆனால் முக்கியம் இங்கே மைனஸ் இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம அடிச்சோம்னா என்ன வரணும் ஆன்சரு? அப்படி கவனிங்க, 3 12 36, 5 12 120. அப்போ ஆன்சர் எனக்கு -10/3 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, எனக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருப்பான்? 10/3 கொடுத்துருப்பான், -10/3 கொடுத்துருப்பான். நீங்க செஞ்சு முடிச்சுட்டு கண்டிப்பா கணக்கை திருப்பி செஞ்சு பாருங்க, வேல்யூ கண்டிப்பா இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்த கணக்கை பார்க்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க கணக்குலன்னா, PQRS அப்படிங்கிற ரேஷியோல 4 7 2 3 கொடுத்துருக்கான். அப்படி இருந்துன்னா கியூவின் மதிப்பு 6ஐ விட 360 அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்படின்னா எஸ்ஸின் மதிப்பே காண்க அப்படின்னு கேட்பான். கவனிங்க, எனக்கு இப்போ Q ஒரு மதிப்பு இருக்கு, ஆர்னு ஒரு மதிப்பு இருக்கு. எனக்கு கொஸ்டின்ல எஸ்ஸோட மதிப்பு மட்டும் தான் கேட்டிருக்கான். நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்பயுமே உள்ள ஒரு எக்ஸ் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க எப்பயுமே. சரியா? Q மற்றும் ஆர். Qவோட மதிப்பு என்னவா இருக்கு? 7x இருக்கு. ஆரோட மதிப்பு என்னவா இருக்கு? அடுத்து 2x இருக்கு. ஓகேவா? இப்போ 7ல் 2 போச்சுன்னா எனக்கு என்ன, அதாவது என்ன கொடுத்துருக்கானாக்க டிஃபரன்ஸ் பாருங்களேன். கியூவின் மதிப்பு 6ஐ விட 360 அதிகம். கியூவோட மதிப்பு இதை விட அதிகமாக தானே இருக்கு. ஏன்னா இது 7x 2x. கணக்குப்படி பார்த்தா இது இதை விட எவ்வளவு அதிகமா இருக்கு? 5x எனக்கு அதிகமா இருக்கு. அந்த 5xங்கிறது ரேஷியோ படி, ஆனா மதிப்பு படி பார்த்தோம்னா எனக்கு அது 360. அப்ப இதுல இருந்து நான் எக்ஸ் கண்டுபிடிப்பேன். 360 டிவைடு 5. ஓகேவா? படிச்சோம்னா 7 5 35. இதை அடிப்போம். 1 5 7 5 35, மிச்சம் 1 இருக்கு, 2 10. கரெக்டா? அப்போ 72 எனக்கு கிடைச்சிருச்சு. கணக்குல என்ன கேட்டிருக்கான்? வேற எந்த மதிப்பும் கேட்கல, எஸ்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்கான். எனக்கு எஸ்ஸோட மதிப்பு என்னவா இருக்கு? இங்க 3s இருக்கு, 3x இருக்கா? அப்போ 3 × எனக்கு 72. ஓகேவா? 3 2 6, 3 7 21. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா எஸ்ஸோட மதிப்பு 216ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ விகிதம் விகிதாச்சாரம் பார்த்தாச்சு. இப்போ சதவீதத்துல 2 கணக்கு பார்ப்போம். சரிங்களா? இப்போ 10% ஆஃப் 24% ஆஃப் எக்ஸ் இஸ் 240 கொடுத்துருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது 10% ஆஃப்னாலே பெருக்கல்னு அர்த்தம். 24% ஆஃப்னா திருப்பி பெருக்கல். எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 240. ஓகேவா? இப்போ நான் அதை அப்படி எழுதுறேன் பாருங்க. 10/100 × 24 டிவைடு 100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 240. எனக்கு என்ன கேட்டிருக்கான்? எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்கான். அப்போ நான் எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு பாக்கி எல்லா வேல்யூயும் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். 240 × 100 × 100. முக்கியமான விஷயம் என்னன்னா, பகுதியில் இருக்கிறது தொகுதிக்கு போயிடணும், தொகுதியில் இருக்கிறது பகுதிக்கு வந்துடணும். அப்போ 10 × 24. ஓகேவா?
இப்போ ஓர் 24 24, 10 24 240. இந்த 10க்கும் இந்த 10 அடிச்சு விட்டுறலாம். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 100 100 இன்ட்டு 100 10,000 கிடைக்கும் அதோட வேல்யூ. சரிங்களா? ஓகே. இப்போ நான் அடுத்ததாக கூடுதல் ஒரு கணக்கு பார்ப்போம். இப்போ என்னன்னா ஒரு பொருளோட விலை முதல்ல 20% அதிகரித்து அதுக்கப்புறம் 30% குறையுது அப்படிமா. சரிங்களா? அப்படின்னா அந்த பொருள் ஏற்பட்ட மாற்றம் என்னன்னு சொல்லி கேட்டிருப்போம் கொஸ்டின்ல. எப்பயுமே நம்ம பார்க்குற டாபிக் என்னது? சதவீதம். அதை மறந்துடக்கூடாது. அதனால எப்பயுமே நான் 100ன்னு வச்சுக்குவேன் அந்த பொருளை. நான் உதாரணத்துக்கு நான் 100 ரூபா கொண்டு போயிருக்கேன் அந்த பொருள் வாங்குறதுக்கு, அப்படி வச்சுக்குவோம். சரிங்களா? எப்பயுமே இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அதிகரிக்குதுன்னா அதை 100ல இருந்து பிளஸ் பண்ணுவேன். அது பொருளோட விலை அதிகரிக்குது, அதிகமாகுது. குறையுது அப்படின்னா நான் என்ன செய்வேன்? 100ல இருந்து மைனஸ் பண்ணிடுவேன். அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? குறையுது அப்படின்னா 100ல இருந்து நான் அதை மைனஸ் பண்ணிடுவேன். கொடுத்துருக்கிற பெர்சன்டேஜ் மறந்துடக்கூடாது. இப்போ எனக்கு எவ்வளவு அதிகரிக்குது? 100 ரூபா நான் கொண்டு போயிருக்கேன். எனக்கு பொருளோட விலை முதல்ல 20% அதிகரிக்குது. அப்போ 100ல இருந்து நான் கூட்டுவேனா? அப்போ 120 டிவைடு 100. ஓகேவா? பெருக்கல். அடுத்தது என்னன்னா அடுத்து 30% குறையுது. அப்போ 100ல இருந்து நான் என்ன செய்வேன்? 30 கழிச்சிட்டோம்னா 70 டிவைடு 100. ஓகேவா? இப்போ கவனிங்க, இந்த 2 0க்கு 2 0 அடிச்சு விட்டுறலாம். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 இங்க 2 0 அடிச்சிடலாம். சரியா? அப்ப 7 12 எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 84ன்னு கிடைச்சிருக்கு. நான் 100 ரூபா கொண்டு போயிருக்கேன். அந்த பொருளோட விலை இப்ப என்னவாயிருச்சு? 84 ஆயிருச்சு. அப்ப 100 ரூபாயில இருந்து 84 நான் கழிச்சிட்டோம்னா 16% விலை குறைவு. நான் பொருள் வாங்கும்போது எனக்கு எவ்வளவு கம்மியா இருக்கும்? 16 ரூபா கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி கணக்கு சொல்றேன். நான் 100 ரூபா கொண்டு போயிருக்கேன். விலை முதல்ல 20 அதிகரிச்சிருக்கு, அப்புறம் 30 குறையுது. எப்பயுமே விலை கூடுதுன்னா 100ல இருந்து பிளஸ் பண்ணுங்க, குறையுதுன்னா 100ல இருந்து மைனஸ் பண்ணுங்க. கடைசியா அந்த வேல்யூவை கழிச்சிருங்க. அதான் ரொம்ப முக்கியம். 100ல இருந்து கழிச்சிட்டீங்கன்னா எனக்கு 16% குறைவு அப்படின்னு ஆன்சர் வரும். நிறைய இடத்துல இந்த இடத்துல அதிகம்னு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. கணக்கு செய்யும் போது கவனமா செய்யுங்க. இப்ப அடுத்த கணக்கு பார்ப்போம். இப்ப இந்த கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு எண்ணை 3/5 பெருக்குவதற்கு பதிலாக 5/3 பெருக்கிட்டாங்க அப்படின்னா ஏற்படும் பிழை சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. நான் ஒரு நம்பரை நான் 3/5 தான் பெருக்கி இருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டேன்? 5/3 பெருக்கிட்டேன். அப்ப தவறா போச்சு பாத்தீங்களா? அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, எப்பயுமே இந்த 2 நம்பருக்கு மீச்சமா எடுத்துருங்க. இதை எடுத்து பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 15 கிடைக்குமா? அந்த நம்பரை அப்படி குறுக்கால பெருக்கி விட்டுருங்க. அவ்வளவுதான் வேலை. ஓகேவா? இப்ப பாருங்களேன். 4 5 5, 3 5 15, 1 3 3, 5 3 15. அப்போ 3 9 கிடைக்கணும். ஆனா 5 எனக்கு 25ன்னு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேவா? அப்ப பிள்ளையானது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு 9ல 25 எவ்வளவு கூடுதலா இருக்கு? 16 கூடுதலா இருக்கா? அப்போ நான் என்ன செய்வேன்னா 16 பிழையானதை மேல எழுதுவேன். பிழை சதவீதம் தான் கேட்டிருக்கேன். அதனால நான் இந்த வேல்யூ தான் எடுப்பேன். அது 25ல எத்தனை சதவிகிதம்? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? இப்போ பாருங்க, 1 25 25, 4 25 100, 16 × 4, அப்போ 64% எனக்கு 64% பிழையாக வந்துள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது அதோட ஆன்சர். எழுதிக்கோங்க. அடுத்த நம்ம கணக்கு பார்ப்போம். இப்போ என்ன கேட்டிருப்பானாக்க, கோதுமையோட விலை 20% அதிகரிச்சுன்னா செலவு அதிகரிக்காம நான் எவ்வளவு குறைச்சு வாங்கணும் அப்படின்னு இருப்பாங்க. நான் உதாரணம் சொல்றேன். நான் 1 கிலோ கோதுமை 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? நான் 100 ரூபா கொண்டு போறேன். ஆனா அந்த பொருளோட விலை எனக்கு என்ன விலை போச்சுன்னா 130 ரூபான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. நான் என்ன செய்வேன்? 100 ரூபாய்க்கு தான் வாங்கணும். அப்படின்னா நான் என்ன செய்வேன்? 130 ரூபா பொருளை நான் அளவை கம்மியா வாங்கிக்குவேன். அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? அதான் இதோட கான்செப்ட். இப்போ இதே மாதிரி கணக்கு செஞ்சிருமா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா, பொருளோட விலை அதிகரிச்சுன்னா பொருளோட விலை அதிகரிச்சதுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா பாருங்க. எக்ஸ் டிவைடு 100 பிளஸ் எக்ஸ் இன்ட்டு 100%. ஓகேவா? இப்போ எனக்கு எக்ஸுங்கிற வேல்யூல நம்ம 20 போட்டா போதும். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ 20% தான் இருக்கு. ஓகேவா? அப்போ 20 டிவைடு 100ஓட 20 கூட்டினா 120 இன்ட்டு 100%. சரியா? மறந்துடக்கூடாது. இப்போ 1 2 6 2 12. நல்லா கவனிங்க. 1 2 6 2 12 அடிச்சாச்சு. இப்போ இதை சுருக்கணும். எனக்கு 100 டிவைடு 6ன்னு வருது. கொஞ்சம் கொஞ்சமா சுருக்குங்க. 50 டிவைடு 3. இதுக்கப்புறம் சுருக்க முடியாது. இதுக்கப்புறம் கலப்பு பின்னமா மாத்திட்டோம்னா 1 3 3, மிச்சம் 2 இருக்கு. 6 3 18 20, மிச்சம் இருக்க 2 மேல எழுதிக்குவேன், கீழே இருக்க 3 அப்படிங்க எழுதிக்குவேன். அதான் இதோட ஆன்சரா எனக்கு கிடைக்கும். அப்போ என்னன்னா, எப்பயுமே பொருளோட விலை அதிகரிச்சதுன்னா இந்த இடத்துல எக்ஸ் டிவைடு 100 பிளஸ் எக்ஸ். ஒருவேளை பொருளோட விலை குறைஞ்சுன்னு என்ன செய்வீங்க? அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். அதை அப்படி மாத்திர வேண்டியதுதான். எக்ஸ் டிவைடு 100 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு
100%. இது எப்பன்னா பொருளோட விலை குறைந்தால், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தனியா நீங்க செஞ்சு பாருங்க. ஓகேவா? இது ஒரு தனி ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்த கணக்கு எல்லாத்துக்குமே நான் வீட்டு கணக்கு மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது பயிற்சி கணக்கு மாதிரி கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இது முதல்ல உள்ள கணக்குகள். இந்த எல்லா கணக்குகளையும் நீங்க செஞ்சு பாருங்க. இதுக்கடுத்து ஒவ்வொரு கணக்குகளா வரும். அதை நீங்க கண்டிப்பா ஆன்சரா லிங்க் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு அதை ரிப்ளை பண்றேன். ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா கணக்கையும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா ஆன்சர் பண்ணுங்க. தேர்வில் வெற்றி அடைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.